நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க. அதுவும் நல்ல தரமான கிடாரி. விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரீசனபிளான பிரைஸுங்க. அதனால இந்த வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வென்னனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி பாலாஜி என்பவரிடத்துலருந்து தாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த கிடாரியோட பல்லு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் பல்லே வைக்கலைங்க. அதாவது இன்னும் பல் போடவே இல்ல. பல் போடாதயே கிடாரி பாருங்க, எவ்வளோ ஜம்முன்னு சும்மா அட்டகாசமா இருக்குன்னு. நல்ல முக லட்சணங்க. நல்ல ஜாதி கிடாரி. நல்ல கலரு. நல்லா ஷைனிங்கில சூப்பரா இருக்குங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு போடுறதுக்கு லைட்டா உடசலா இருக்குதுங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து எந்த மாடுமே கண்ணு போட்டுச்சுன்னா கொஞ்சம் உடசலா தான் இருக்கும். 1 வாரம் 10 நாள் போன பிறகு மாடு வந்து அந்த உடம்பு ஊத்திரியம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் மாடு வந்து நல்லா தீனி தண்ணிலாம் எடுத்த பிறகு தான், மாடு வந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். அதுவரைக்கும் கொஞ்சம் வந்து உடசலா தாங்க தெரியும். மத்தபடி தீனி தண்ணிக்கு ரொம்ப சூப்பருங்க. பாருங்க வீடியோல பார்த்தீங்கன்னாவே தெரியும். நேத்து நைட்டு தாங்க கண்ணு போட்டுச்சு. ஆனாலும் தீனி தண்ணி சூப்பரா எடுத்துக்குது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. கன்றுக்குட்டி பாருங்க பால் ஊட்டிட்டுருக்கு. கன்று வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு மணி ஒரு 8 மணி அளவுல கண்ணு போட்டுச்சுங்க. உறுப்பும் வந்து நல்லபடியா போட்டுருச்சு. அதேபோல கறவை கறக்கிறது பாருங்க, கால வந்து கொஞ்சம் கூட அந்தாண்ட இந்தாண்ட நகர்த்துறதே கிடையாது. ஒரு ஆள் வந்து முன்னாடி எதுக்காக நிற்கிறது அப்படின்னாக்கா, எந்த மாடா இருந்தாலும் சரிங்க, கண்ணு போட்டுச்சுனாக்கா, தலைச்செயித்து மாடுங்கும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் நின்னு, சும்மா அந்த கயித்த ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து அப்படி நின்னு, ஏன்னா அந்தாண்ட இந்தாண்ட கொஞ்சம் அந்த கூச்சத்துக்கு நவுந்துச்சுன்னா, அந்த பால வந்து தட்டி விட்டுரும். அதனால வந்து நம்ம முன்னாடி நின்னு, ஒரு ஆள் அப்படியே சும்மா சப்போர்ட்டுக்கு மட்டும் கயித்த பிடிச்சிட்டோம்னா, நம்ம பாத்திரத்த கீழ வச்சே கறக்கலாம். ஒரு 2, 3 நாளைக்கு அந்த மாரி கறந்தோம்னா, அந்த பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா, அந்த கூச்சம் அடங்கிருச்சுன்னா போதுங்க. அதுக்கு மேல வந்து நம்ம வந்து தாராளமா எப்படி வேணாலும் கறந்துக்கலாம். ஏன்னா, இதே மாடு எகிறி குதிச்சு ஓடுறதாவோ, அல்லது உதைக்கிறதாவோ இருந்துச்சுன்னா, இந்த மாரி பாத்திரத்த கீழ வச்சு இவ்வளோ தெளிவா நம்மளால வந்து கறக்கவே முடியாது. சீம்பால் பாருங்க கறக்கிறோம். இப்போ வந்து பால் வந்து கறந்ததுங்க. ஒரு 2 1/2 லிட்டர் வந்து சீம்பால் வந்திருக்குதுங்க. நல்ல காம்புங்க. நல்ல ரோஸ் காம்புல சூப்பரான காம்பு வரிசை. அதேபோல இந்த கிடாரியோட கறவைத்திறன பொறுத்தவரைக்கும் 2 நேரமும் சேர்த்தி ஒரு 8 லிட்டருக்கு குறையில்லாத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து 10 லிட்டர், 12 லிட்டர்ன்னு சும்மா சொல்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஏன்னா அதிகமா சொன்னா தான் மக்கள் வந்து நம்புறாங்க. நம்ம வந்து உண்மையா வரக்கூடிய கறவை ஒரு 8 லிட்டர் குறைஞ்சபட்ச கறவையா சொன்னோம் அப்படின்னாக்கா, நம்மள வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து தெளிவா சொல்றோம். ஒரு 8 லிட்டர் வந்து தாராளமா கறக்கும். இன்னும் பல்லே போடல. கன்னுக்குட்டி பார்த்தீங்கன்னா, காள கன்னுக்குட்டி. மாட்டுக்கு, கன்னுக்கு 2க்குமே சுழி சுத்தமா இருக்குது. கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்கு. இன்னும் பல்லே வைக்கலைங்க. நல்ல ஜாதி பொறுப்புல இருக்கு. உறுப்பும் நல்லா தெளிவா போட்டுருச்சு. கன்றும் சூப்பரா போட்டுருச்சுங்க. இந்த மாட்டுக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 37,500 மட்டும் தாங்க சொல்லியிருக்குதுங்க. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சும் குடுக்கலாம். நல்ல காம்புளத்தில, நல்ல மடி செட்ல தரமான கிடாரி. நல்ல உள்மடி, அடைச்ச மடிங்க. நல்லா கறக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பஞ்சு காம்பு. தேவைன்னா கூப்பிடுங்க. அனுசரிச்சு பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.